காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஒரு மாதிரி, கவர்மெண்ட் எய்டடுக்கு ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுலேயும் டாப் ரேங்கிங்கில் உள்ள செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லாம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம போய் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது, கட்ட முடியலை அப்படின்னா நம்ம கஷ்டமாயிடும். ஏன்னா 4 years நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் என்ன தான் நமக்கு கிடைச்சாலும், இல்லை ஒரு சிலவங்க வந்து நமக்கு லோனு, ஒரு சிலவங்கலாம் எஜுகேஷனல் லோன் போட்டு படித்தாலுமே நம்ம வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டில் மைண்டில் வச்சுக்கிறணும். நமக்கு வந்து நம்ம எக்கனாமிக்கலி நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளால் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்க முடியுமா, கவர்மெண்ட் எய்டடில் படிக்க முடியுமா, செல்ஃப் ஃபினான்சிங்கில் படிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும். ஸோ அதன் பேசிஸில் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம கொடுக்கணும். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மெயினானதாக நான் உங்களுக்கு கொடுத்து வந்திருப்பேன். அதே மாதிரி நம்மளால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப என்ன சொல்ல குவாலிட்டி இல்லாத ஒரு காலேஜில் போய் நம்ம படிக்கக்கூடாது. ஏன்னா வந்து 4 years கழிச்சு உள்ள ஃப்யூச்சரையும் நம்ம நினச்சிக்கிறணும். ஒரு நல்ல தரம் வாய்ந்த கல்வியில் நம்ம கட் ஆஃப்க்கு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எஜுகேஷனல் லோனாவது போட்டு நம்ம படிக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்காக ரொம்ப பின்தங்கிய ஒரு காலேஜ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, நமக்கு அதில் ஃபீஸே வாங்கலை அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம வந்து போய் நம்ம அதில் படிக்கக்கூடாது. கல்வித்தரம் நல்லா இருக்கா, ஃபீஸும் வந்து நமக்கு ஏற்றபடி இருக்குதா, இல்லை ஃபீஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா நமக்கு எஜுகேஷனல் லோன் கிடைக்குமா, இதெல்லாம் இல்லை ஸ்காலர்ஷிப் மூலமாக வந்து நமக்கு அந்த ஃபீஸ் வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்குமா, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க.